வணக்கம் மக்களை, நான் தான் ஜாக்சன். பிகினர்ஸ் இந்த 3 மிஸ்டேக்கை கண்டிப்பாக நீங்கள் பண்ணவே கூடாது. கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஏன்னா இதை பண்ணி தான் நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகுறாங்க. தயவு செய்து இதை பண்ணாதீங்க. அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு விஷயம், பிலிம்ஸ்க்கு மட்டுமே ஃபுல்லாக இந்த 2 மாதம் இருக்க 2 மாதம் படிச்சுட்டு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் ஒட்டிக்கிட்டு ஒரு 10 நாளில் தான் நான் மெயின்ஸ் படிப்பேன் அப்படின்ட்டு படிக்காதீங்க. தயவு செய்து இப்போ நீங்கள் ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே நீங்கள் மெயின்ஸ்க்கும் சேர்த்து படிச்சிருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எக்ஸாம்பிள் நீ கோடிங்கில் சிலாயிசம் டாபிக் படிக்கிற அப்படின்னா நீ ப்ரிலிம்ஸ்க்கு படிச்சுக்கிட்டே அப்படியே மெயின்ஸ்க்கும் அதை கவர் பண்ணிடணும். அதுக்கு நல்ல ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துடணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு 90% ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் படிச்சுட்டு சும்மா மெயின்ஸ்க்கு வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு எக்ஸாம் அப்படியே வந்துடும். டக்குன்னு உங்களால் வந்து எதுவுமே ப்ரிப்பேர் பண்ண முடியாது. கொலாப்ஸ் ஆயிடுவீங்க. அப்போ இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு. நிறைய பேர் இதனால் எக்ஸாமை கோட்டை விட்டுருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது விஷயம், கன்சிஸ்டன்சி. சரிங்களா? நீங்கள் நிறைய விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். சண்டே ஆனால் வெளியே போகிறது, சாட்டர்டே ஆனால் வெளியே போகிறது, சொந்தக்காரங்க கல்யாணம், சும்மா ரீல்ஸ் பார்க்குறது, இது எல்லாத்தையுமே நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். மெயின்டைன் பண்ண முடியலையா, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை செஞ்சுக்கோங்களேன். உங்கள் வீட்டில் ஒரு இடம் உங்களுக்குன்னு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டேபிளை போட்டு ஒரு அழகாக இந்த செடி கிடியெல்லாம் வச்சு இடம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி எந்திரிச்சோடனே அந்த இடத்துல உட்காந்து பார்க்கணும், உட்காந்து எந்திரிக்கணும்டான்னு நீங்கள் மைண்ட் செட் வச்சுக்கோங்களேன். உட்காந்திங்கனாலே போய் படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. சரிங்களா? இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, மற்றவங்க சொல்கிறத கேட்காதீங்க, காதை மூடிக்கங்க. சரியா? ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயம் இந்த பேங்க் எக்ஸாம் பற்றி உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு நான் இப்படி 2 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணேன், கிளியர் பண்ண முடியல. அவெல்லாம் பாடுறா, அவெல்லாம் அவ்வளோ ஸ்பீடாக போடுறான்டா, நம்ம இவ்வளோ நாள் படிக்கணும், நமக்கு இந்த ஸ்பீடு வரமாட்டேங்குது. சரிங்களா? இப்படி இந்த விஷயத்தை நெகட்டிவாக எவனாவது பேசுகிற விஷயத்த காதில் வாங்கிக்காதீங்க. அதை தட்டி விட்டு போயிட்டே இருங்க. இதுதான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, நம்ம ஒரு ஒரு பக்காவான ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு வீடியோ கோர்ஸ், ஒரு மார்க் டெஸ்ட், ஒரு பிடிஎஃப் கோர்ஸ் நீங்கள் படிக்கிறதுக்காக வச்சுருக்கோம். இதை பார்த்து நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு தேடிக்கிட்டு இருக்கீங்க நல்ல ஒரு இடத்துல போய் படிக்கணும் அப்படின்னா, நம்மளோட ராயல் பாஸ் இதுக்காகவே அவைலபிளாக இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக வெப்சைட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த இந்தியாவிலேயே நம்ம தான் கம்மி ப்ரைஸில் வச்சுருக்கோம். எல்லாத்த விடையும் வெறும் 855க்கு ஆஃபர் போட்டிருக்கோம். இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இடத்துலையும் போய் வீடியோ கோர்ஸ், மார்க் டெஸ்ட், பிடிஎஃப்லாம் சேர்த்து பேக்கேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8000 10,000 அப்படி இருக்கும். நம்ம வெறும் 855 வச்சுருக்கோம். கம்மி ப்ரைஸில் தரமான கண்டென்ட் உங்கள்கிட்ட கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களது விடைபெறுது உங்கள் ஜாக்சன். 10 10 10.